கடனே, கடமையே, கடவுளே. 3 சொன்னேன், ஞாபகம் இருக்கா? போன வாரம் ஒரு கதை சொன்னேன், கல் உடைக்கிற கதை. என்னது? கடனேன்னு ஒருத்தன் கல்லை உடைக்கிறான் கோவில் கட்டுறதுக்கு, கடமையேன்னு ஒருத்தன் செய்கிறான். எல்லாருடைய செயல் ஒன்று தான், அப்படியே தான் தட்டுறான் கல்லை. கடைசியாக பண்ணுறவன் கடவுளேன்னு பண்ணுறான். யாருக்கு அதிகமான பிரயோஜனம் இருக்கும் பாருங்கோ? கடவுளேன்னு பண்ணுறவனுக்கு செய்யும்போதே ஆனந்தம். கடவுளேன்னு பண்ணும்போது கடவுள் தான் மனசில் இருப்பாரே தவிர, இதனால நான் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவேன், எவ்வளோ நாள் கல் உடைக்க போகிறேன், வாழ்க்கையில் மாறுவேனா, இந்த பிரச்சனையும் கிடையாது. கடமையேன்னு பண்ணுறவனுக்கு என்னைக்கு தான் நான் வளர போகிறேனோ, கடனேன்னு பண்ணுறவனுக்கு இன்னும் ஏகப்பட்ட கவலை. பாருங்கோ, 2 ஃபஸ்ட்டு கடனே கடமையேன்னு பண்ணுறவாளுக்கு அதிகபட்சமாக ரிசல்ட்டில் பற்று இருக்கு. ஆனால் கடவுளேன்னு பண்ணுறவாளுக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட வினை வந்தாலும் அங்கே ஒரு ருச்சி கிடையாது, எதுனாலும் ஓகே. அதனால நீ சமத்துவமாக எதிர்கொள். எப்படிப்பட்ட ரிசல்ட் வந்தாலும் வினை வந்தாலும் அது பகவானுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள். ஏன்னா சமத்துவம், யோகம்னா என்னது டிஃபைன் பண்ற. முதல்ல யோகம்னா என்னது இல்லையா? கர்மம் முழுமையாக என்னுடைய தேர்வா இருக்க, பலன் முழுமையா என் கையில இல்லை, நம்பர் 1. 2வது, அந்த கர்மம் இல்லையா யோகமாக புரிய வேண்டும். யோகமாக புரியறதுன்னா என்னது? ஞானத்திற்கான தகுதிக்காக பண்ணணும். அப்புறம் அப்படிப்பட்ட யோகம் என்னது? சமத்துவம். யோகா சமத்துவம் இது உச்சதே.